ஒரு விவசாயி செம்மறி ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருந்தாரு. அப்போ ஒரு ஆட்டுக்குட்டியோட முகத்துல விஷமுள்ள பாம்பு கடிச்சிடுச்சு. உடனே அந்த விவசாயி கடிச்ச இடத்துல எண்ணெய் போட்டு விட்டாரு. ஆட்டுக்குட்டியோட முகம் பெருசா வீங்கி ரொம்ப வலியும் சோர்வாவும் இருந்துச்சு. ஆனா 2 நாள் கழிச்சு அது ஆடி ஓடி கவலைப்படாம புல் மேய்ஞ்சி தண்ணீர் குடிச்சு விளையாடி கொண்டிருந்துச்சு. அப்போ இதெல்லாம் கவனிச்சு கொண்டிருந்த விவசாயியோட மகன், "அப்பா, பாம்பு கடிச்சும் விஷம் ஏறியும் ஆட்டுக்குட்டிக்கு எதுவுமே ஆகலையே" அப்படின்னு கேட்டான். அதுக்கு விவசாயி சொன்னாரு, "அந்த பாம்புக்கு தெரியாது ஆட்டோட உடம்புல எப்படிப்பட்ட ரத்தம் ஓடுதுன்னு." ஆமாங்க, உங்களுக்கு தெரியுமா? பொதுவா ஆட்டோட ரத்தத்துல இருந்து தான் ஆன்டிவெனம் தயாரிக்கிறாங்க. தனக்குள்ள எப்படிப்பட்ட ரத்தம் ஓடுதுன்னு அந்த ஆட்டுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. இதே போலதாங்க நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் சாத்தான் பாம்பை போல நம்ம நெருங்குகிறான். நம்முடைய பலவீனமான இடங்களில் தாக்குகிறான். பாவம் என்ற விஷயத்திற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் விஷமுறிவு. பயம், குற்ற உணர்ச்சி, சந்தேகம், வியாதி போன்ற விஷயத்த சாத்தான் நமக்குள்ள செலுத்துறான். பாம்பு கடித்தால் விஷம் உடம்புக்குள்ள பரவுது. அத வெளியில இருந்து தொடச்சா போகாது. உடலுக்குள்ள சென்றத உள்ளே இருந்து எதிர்க்க வேண்டும். அதற்காக தான் ஆன்டிவெனம் பயன்படுத்துறாங்க. அப்படித்தான் பாவம் என்பது வெளியில ஒட்டி இருக்கிற களிமண் இல்ல, உள்ளுக்குள்ள பரவுற விஷம். அந்த பாவம் நமக்குள்ள வரும்போது நாம் வேதனையாவோம், வலி ஏற்படும், அவிசுவாசம் வரும், சில நேரங்கள்ல தோல்வி அடைந்தது போல உணர்வோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்குள் இருந்து சாத்தானின் விஷயத்தையே வீரியமில்லாததாக மாற்றிவிடும். பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டது. பஸ்கா இரவில் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் கதவின் மேல் பூசப்பட்டது. அதனால் மரணம் அந்த வீட்டை தாண்டி சென்றது. இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்திய ரத்தம் நம்முடைய பாவத்தை சுத்திகரிக்கிறது. இந்த உலகத்தில் வலி, வேதனை, தோல்விகள் எல்லாமே தற்காலிகமானது. பாவமாகிய விஷம் பரவ முயற்சிக்கும். ஆனால் இயேசுவின் ரத்தம் அதை செயலிழக்கச் செய்யும். ஜெயம் நம்முடைய பலத்தாலோ, சுயத்தாலோ, முயற்சியாலோ அல்ல. ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மட்டுமே நாம் புதிதாக்கப்பட்டு சாத்தானை ஜெயிக்க முடியும்.